பைசன் படத்தின் திரை விமர்சனம். அந்த இப்போ ஓடிடியில் வெளியிடறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ் பேர் வச்சாச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால் இங்கிலீஷ் பேர் வச்சா தான் நாங்கள் வாங்குவோம். நிவாஸ் பிரசன்னா அவருக்கு வந்து பிஜிஎம் தான் அவருக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கு. பாட்டு எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். கபடியை நேசிக்கிறவர்கள், கபடி ஆடுகிறவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். சில உண்மை சம்பவங்களை பதட்டமாக எடுக்கிறதுல கெட்டிக்காரர் மாதிரி செல்வராஜ், இதுலேயும் அந்த உணர்வு தெரிகிறது. ஆனால் ஏன் கமர்ஷியல் படத்திலிருந்து விலகி செல்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் டிவி சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பைசன் படத்தின் திரை விமர்சனம். பைசன் படத்தில் துரு விக்ரம், ரஷிதா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன், அழகம்பெருமாள், பசுபதி, மதன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். எழிலரசு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சூப்பர் சூப்பராயன் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இயக்கியவர் மாரி செல்வராஜ். பைசன் ஏன் இந்த இங்கிலீஷ் பேரை வச்சுருக்காங்கன்னா, இப்போ தான் அந்த ரகசியம் தெரிஞ்சுது. இந்த படத்துக்கு ஒரிஜினல் பேர் காளை மாடன். காளை மாடன்னா தெரியும். ஆனால் அந்த இப்போ ஓடிடியில் வெளியிடறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ் பேர் வச்சாச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால் இங்கிலீஷ் பேர் வச்சா தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு தமிழை புறக்கணித்து இங்கிலீஷ் பேர் வச்சதுக்கு காரணம் ஓடிடி தான். அதனால தான் பைசன் அப்படின்னு போட்டு கீழே காளை மாடன் என்று போட்டிருக்கிறார்கள். பைசன் வந்து குலதெய்வமாக கும்பிடுகிறார் பசுபதி. அந்த ஊரில் ஃபோன் வச்சுருக்கிற கொஞ்சம் வசதியான ஆள் அவர். இந்த சூழ்நிலையில் அவர் பையன் துரு விக்ரம் கபடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான். 24 மணி நேரம் சிந்தனை கபடி தான். அவன் நாஸ்ரேத் மர்காஷிஷ் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறான். ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பப்ளிசிட்டி கொடுக்குறேன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை நான் படித்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நாஸ்ரேத். எங்கள் ஊர் ஏரல். நான் நாஸ்ரேத்தில் போய் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ட்ரில் வாத்திரியாக இருக்கார் மதன். அவர் இவனை பார்த்துட்டு, என்னடா நம்ம டீமில் சேர்றா அப்படின்னு சொன்னால், சேர்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் சாதி பிரச்சனை உழைக்குது. இதுக்கிடையில் அந்த ஊரை சேர்ந்த அனுபமா பரமேஸ்வரன் இவரை காதலிப்பார். அனுபமா பரமேஸ்வரன் சின்ன வயசுலேருந்தே தோழியாக இருக்கிறார் துருவ விக்ரமுக்கு. ஆனால் துருவ விக்ரமோட அனுபமா பரமேஸ்வரன் வயசு ஜாஸ்தி. ஏண்டி உனக்கு வயசு என்ன, எனக்கு வயசு என்னன்னு ஆரம்பத்தில் கேட்பார் துருவ விக்ரம். அது ஒரு சைடில் போயிட்டுருக்கும். இந்த படத்தில் லவ்வுக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த ஊரில் பசுபதி சார்ந்த ஜாதி தலைவர் அமீர். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர் நான் நிச்சயத்துக்கு அவர் தான் வருவார், தாலி எடுத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் அமீர். எதிர்த்தாப்ப லால். லால் வந்து அண்ணாச்சி, உங்களுக்கு தெரியும். இந்த அண்ணாச்சி குரூப்புக்கும் இந்த பசுபதி குரூப்புக்கும் எப்போவும் சண்டை வரும். பசுபதி வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லுவார். ஏன்னா பசுபதி அப்பா வந்து கபடி வீரராக இருப்பார். அவரும் வாழ்க்கையை தொலைச்சவர். அதனால் கபடின்னு எங்கள் தாத்தா எங்கள் அப்பன் வாழ்க்கையை தொலைச்சான், நீயும் தொலைக்காத பட்டிடானா இவர் 24 மணி நேரம் துரோகிக்கிறோம் கபடி இதே உயிராக கருதிக்கிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பார். வயக்காட்டிலையும் ஓடுவார், அணைக்கட்டுலேயும் ஓடுவார், புல்வெளிலையும் ஓடுவார். இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஊரில் இவர் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் சேர்த்துருவாங்க கபடி போட்டியில். கபடி போட்டியில் துருவ விக்ரம் அந்த ஊர் டீமை ஜெயிக்க வைப்பார். அப்போது ஒரு ஸ்டார் ஆகிடுறார். அப்போது எல்லோரும், எப்பா அவன் தான் நல்லா விளையாடுறானே, எதுக்கு நம்ம ஊர் டீமில் சேர்க்க மாட்டேன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி அவரை சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லா ஊர்லேயும் போய் கபடி போட்டிலையும் ஜெயிப்பார். இது லாலுக்கு பிடிக்காது. லால் என்கிற அண்ணாச்சிக்கு பிடிக்காது. பெரிய சண்டை வரும். இதுக்கிடையில் அமீரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இதில் சாதி சம்மந்தப்பட்ட விஷயமாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் எந்த சாதின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எந்த சாதின்னு சொன்னால் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது.
அதை புரிந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாரி செல்வராஜ் புத்திசாலித்தனமாக அந்த ஆட்கள் இந்த ஆட்கள்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இது பல சம்பவங்கள் அங்கே நடந்ததை நினைவூட்டுகிறது. அது நானே சொன்னால் சிக்கலாயிரும். அதாவது அங்கே அண்ணாச்சி சமூகத்தை சேர்ந்தவரும் படுகொலை செய்யப்படுவார், அதே மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவரும் படுகொலை செய்யப்படுவார். 2 பேரும் கீரி மம்மா இருப்பாங்க. இதுக்கிடையில் துருவ விக்ரம் காதலிக்கிற அனுபமா பரமேஸ்வரன் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அதை பொண்ணு கொடுக்க மாட்டேம்மா. அப்புறம் அமீர் வந்து பொண்ணு கொடுக்க சொல்லுவார், சரின்னு சொல்லிடுவார். இப்படி ஒரு கதை போயிட்டே இருக்கும். எப்படி ஒலிம்பிக் போட்டியில் தமிழர்களை வெறுக்கிறார்கள். அங்கே ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் உள்ளவன், கபடி ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் உள்ளவன் சேர்க்க மாட்டேம்மா, யாரை கடைசி வரைக்கும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார். நம்ம ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் உள்ளவங்க துருவ விக்ரம் எப்படி உலக போட்டியில், ஜப்பானில் நடக்கிற உலக போட்டியில் கலந்துக்கிட்டு கப்பு வாங்கி கொடுக்குறாரு, உலக கோப்பை கப்பை வாங்கி கொடுக்குறாரு துருவ். இதுதான் கதை. மாரி செல்வராஜுக்கும் இந்த 2 பிரிவுகளுக்கிடையே சண்டை அப்படிங்கிற விஷயத்துக்கும் எப்போவுமே ஒத்துவரம்புகள் இருக்குது. அந்த கதையை விட்டு அவர் அடுத்த கதைக்கு போக மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட நிர்பந்தம் உள்ளவர் மாரி செல்வராஜ், அது நமக்கு தெரியும். இந்த படத்தில் துருவ விக்ரம் கதானை அடிச்சிருக்காரு. அதாவது துருவ விக்ரத்தை நாம் இதுக்கு முன்னால் ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அவரா துருவ விக்ரம் என்ற அளவுக்கு வித்தியாசம் காட்டி நமக்கு ஒரு முதல் தர கதாநாயகனாக வலம் வருகிறார் துருவ விக்ரம். அது காதலிக்கிட்ட சொல்லும் போதும் சரி, நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்படும் போதும் சரி, அப்பாவை ஒருத்தன் அடித்த உடனே போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கேரக்டர். ஆனால் அதே சமயத்தில் பையனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் பசுபதி. இந்த படத்தில் பசுபதி அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அந்த பசுபதி கேரக்டருக்கு வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிந்த அந்த காலத்தில் எஸ்வி சுப்பையான்னு ஒரு அப்பா நடிகர் இருந்தார். அந்த எஸ்வி சுப்பையாவும் இவரும் ஒன்று. எஸ்வி சுப்பையாவும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வேறு ரேஞ்சுக்கு போயிடுவார். இவர் ரொம்ப பக்குவப்பட்டு அழகாக நடிச்சிருக்காரு பசுபதி. இந்த படத்தில் நிச்சயமாக பசுபதிக்கு விருது காத்திருக்கிறது. அது தமிழக அரசின் சிறந்த நடிகராகட்டும் அல்லது இந்திய அரசின் சிறந்த நடிகராகட்டும் கண்டிப்பாக விருது காத்திருக்கு. ஏன்னா பசுபதி வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கார். நம்முடைய மனதை முழுக்க ஆக்கிரமித்திருக்கிறார் பசுபதி. அனுபமா பரமேஸ்வரன், டேய் நான் உன்னை காதலிக்கிறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கிடா, ஏய் நீ எனக்கு அக்கா மாதிரிடி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில், ஏய் காதலுக்கு வயசு முக்கியம் இல்லைடா என்று அனுபமா பரமேஸ்வரன் வாதாடுகிற கட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அமீர்கிட்ட இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலை, வலுக்கட்டாமல் எங்கள் அப்பா இங்கே கட்டி வைக்கிறான், என்னைய நான் வந்து துருவ விக்ரம் தான் காதலிக்கிறேன்னு சொல்கிற கட்டத்துலேயும் அனுபமா பரமேஸ்வரன் சூப்பராக நடிச்சிருப்பார். அவன் சாஷிதா விஜயன், அதாவது மாரி செல்வராஜுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட், துருவ விக்ரமோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. படத்தில் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறது ஷாஜிதா விஷயந்தான். யாருக்குமே மேக்கப் போடலை. ஷாஜிதா விஷயம் எல்லாம் நடிச்சிருக்காரு. இதில் லால் வில்லன் அண்ணாச்சியாக வர்றாரு. மிக அற்புதமாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு அண்ணாச்சி எப்படி வாழ்ந்திருப்பாரோ, எப்படி பேசுவாரோ, எப்படி ஸ்டைலாக இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னால் உள்ள படங்கள்லாம் வில்லனாகவே காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு லால் வந்து சொல்லுவார் துருவ விக்ரம்கிட்ட, டேய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உன் கபடி விளையாடுறது எனக்கு பிடிக்கும், நீ முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் என் சூழ்நிலை ஒத்துழைக்கலை, நான் ஒன்று விரோதியாக பார்க்குறேன், நீ வெளியூரில் போய் கபடி ட்ரைனிங் எடுன்னு சொல்லுவார். ஸோ அவரும் திருந்திடுவார். எப்படி திருந்துறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதேமாதிரி அமீரும் தன்னுடைய ஆட்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். டேய் முரட்டுத்தனமாக இருக்காதீங்கடா, படிக்க வெளியே பாருங்கடா அப்படிங்கிற அந்த கதையில் சொல்லுவார். அமீரும் நலனாயிடுவார். ஆனால் திடீர்னு அமீர் ஒரு இடத்துல கொல்லப்படுற இடம் ஏற்கனவே அந்த ஊரில் நடந்தது. அதாவது மனைவி வீட்டில் தங்கியிருக்கும்போது ஒரு ஜாதி தலைவர் கொல்லப்படுவார். அதே மாதிரி அண்ணாச்சியும் கொலை பண்ணுறது, அதை மாற்றி எடுத்திருக்காரு. ஆனால் நடந்த சம்பவங்களை கற்பனை யூட்டி எடுத்திருக்காரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிருடல் என்னென்னா, மாரி செல்வராஜ் மேலே மர்காசிஸ் பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கே படிக்கிற பெரும்பாலும் இந்துக்கள் தான். இந்த நம்ம இந்துக்கள் வந்து இந்த சிவப்பு கயிறு கருப்பு கயிறுலாம் கட்டுவாங்கல்ல, அதை வந்து அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் மதன் கட் பண்ணுவார். அந்த மாதிரி சம்பவம் மர்காசிஸ் பள்ளிக்கூடத்தில் நடந்ததே இல்லை.
இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் தவறான தகவலை ஏன் பரப்ப முன் வந்தார் மாரி செல்வராஜ் என்பதும் கேள்விக்குறி தான். மற்றபடி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான எலிமெண்ட் படத்தில் இல்லை. காமெடி இல்லை, லவ் சீன்ஸு இல்லை, குத்தாட்டம் இல்லை. இந்த மூணும் ஒரு பொழுதுபோக்கு படத்துக்கு தேவைதானே. ஸோ அதெல்லாம் தேவையில்லை கதைக்கு என்று சொல்லி ஒதுக்கி விட்டார் மாரி செல்வராஜ். நிவாஸ் பிரசன்னா அவருக்கு வந்து பிஜிஎம் தான் அவருக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கு. பாட்டு எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான், எல்லாம் இன்னும் ஒரு மாதிரி வர்ற சாங்கு தான். பெரிய அளவில் சாங் படத்தில் இல்லை, அது ஒரு குறை. ஏன்னா படத்தின் வெற்றிக்கு பாடல்களும் முக்கிய காரணம் என்பதை மாரி செல்வராஜ் மறந்து விட்டார் போலும். அதேமாதிரி எழிலரசு ஒளிப்பதிவு செய்திருக்கார், அருமையான ஒளிப்பதிவு. அதாவது அவைலபிள் லைட்டு, நைட் எஃபெக்டும் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பிடத்தந்தது கபடி காட்சிகள் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் கபடி ஆடுறேன், கபடியை நேசிக்கிறவன், கபடி மேலே பாசம் உண்டு எனக்கு. இந்த கபடியை நேசிக்கிறவர்கள், கபடி ஆடுகிறவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பைசன் காளமாடம். அதுலேயும் இந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா ஏன்ப்பா நம்ம கோயிலில் கிடா வெட்டாமல் அங்கே கொண்டு கிடா வெட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு சண்டை வந்துடும். வந்தால் அந்த பஸ்ஸில் போகிறவன் வெறித்தனமாக அந்த அந்த ஆடை கிடாவை குத்தி கொன்று பீஸ் ஆக்கிடும். அந்த சீன்லாம் ரொம்ப உருக்கமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. சில உண்மை சம்பவங்களை பதட்டமாக எடுக்கிறதுல கெட்டிக்காரர் மாரி செல்வராஜ், இதுலேயும் அந்த உணர்வு தெரிகிறது. ஆனால் ஏன் கமர்ஷியல் படத்தில் இருந்து விலகி செல்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய ஸ்டைல் அதுவோ என்னவோ தெரியவில்லை. இந்த படத்தில் எழிலரசு ஒளிப்பதிவு மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். அதுலேயும் அந்த ஒலிம்பிக்கு கபடி போட்டியில் எப்படி ஜம்ப் பண்ணி விழுறது துருவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இயல்பாக இருக்குது. அது கபடியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பயிற்சி எடுத்திருப்பார் துருவிக்ரம்னு நான் நினைக்கிறேன். அதுமாதிரி பசுபதியை ஏன் இந்த கேரக்டருக்கு போட்டாருன்னு சொன்னார் மாரி செல்வராஜ். நான் எல்லா படத்துக்கும் கேரக்டர் வந்து உடனே எழுத மாட்டேன், கேரக்டர் முடிஞ்ச பிறகு தான் அந்த கேரக்டருக்கு தேர்வு பண்ணுவேன். இந்த படத்தில் பசுபதியை நினச்சே அந்த கேரக்டர் பண்ணேன், பசுபதினே எழுதினேன். அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு பசுபதினு சொன்னார் மாரி செல்வராஜ். அது மெத்த சரி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. சண்டை காட்சிகளும் அதிரி புதிரியாக இருக்குது. காரணம் சூப்பரேன். அவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கே சண்டை காட்சி அமைச்சவர். திலீப் சுப்ராயன் பிஏ படித்தவர். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் சண்டை காட்சி இயக்குனர் ஆனது என்னுடைய சண்டை காட்சி தான். நானும் பாண்டியனும் சண்டை போட்ட காட்சி தான் முதல்ல ஒரு சண்டை காட்சி இயக்கியிருந்தார். அருமையாக சண்டை காட்சியில் இயக்கியிருக்காரு. அதாவது கயிறு பயன்படுத்தலை, கிராஃபிக்ஸ் பயன்படுத்தலை, எல்லாம் ஒரிஜினல் ஃபைட்டு, காட்டுத்தனமான வெறித்தனமான ஃபைட்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது திலீப் சுப்ராயனுக்கு பாராட்டு. மொத்தத்தில் படம் கபடி பிரியர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் வழக்கமாக ரிட்டையர்த்த காமெடி, குத்தாட்டம், கவர்ச்சி அலைகள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனால் ஏமாந்துருவீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் படத்தை பார்த்தோங்கிற திருப்தியோடு நீங்கள் வரலாம். நிச்சயமாக அதுக்கு கேரண்டி. பைசன் காளை மாடன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.